வாழ்க வளமுடன். Good morning to all. Last class we completed the topic the relations and between the roots of the coefficient of the quadratic equation. அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் செம்மில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணோம். அதில் மெயினாக ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மெட்டில் இருக்கும், ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். அதில் வந்து ஏ நாட் ஈக்குவல் டு 0, ஏ பி சி பிலாங்ஸ் டு ஆர். அதில் வரக்கூடிய எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. அதில் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வர்றதுனால எக்ஸில் நம்ம 2 ரூட் அலர்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆல்ஃபா, அனதர் ஒன் இஸ் பீட்டா. ஆல்ஃபாவுக்கு அன்றைக்கே சொன்னோம் -b ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2o. அனதர் ஒன் இஸ் பீட்டா -b மைனஸ் ஆஃப் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இல்லை மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டு தான். ஃபஸ்ட் ஒன் இஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b பை a. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு c பை a. சம் ஃபார்முலாஸ் சொன்னோம். ஃபார்முலாஸ் எல்லாம் அன்றைக்கே ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஒன் இஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. Third one is alpha squared plus beta squared is equal to alpha plus beta the whole square minus 2 alpha beta. Next one is alpha cube minus beta cube is equal to alpha minus beta the whole cube plus 3 alpha beta into alpha minus beta. Another one is alpha cube plus beta cube is equal to alpha plus beta minus 3 alpha beta into alpha plus beta. The last one is alpha power 4 plus beta power 4 is equal to alpha squared plus beta squared the whole square minus 2 alpha squared beta squared. The last one is general form of the quadratic equation x squared minus sum of the roots into x plus product of the roots equal to 0. அன்றைக்கே தமிழ் மீடியத்துக்கு சொல்லியிருந்தோம். மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா -b பை a, மூலங்களின் பெருக்கல் பலன்னா c பை a. இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் c equal to 0 அப்படிங்கிறது. இதை வச்சு இந்த லாஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணோம், எக்ஸாம்பிள் சம்மெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டுடே வி கோயிங் டு டிஸ்கஸ் எக்ஸைஸ் சம். எக்ஸைஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸைஸ் 3.14 வர எக்ஸைஸ் சம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ரைட் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் இன் டேர்ம் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா. கீழே தமிழ் மீடியம் கீழே கொடுக்கப்பட்ட கோவைகளை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மற்றும் ஆல்ஃபா பீட்டா வாயிலாக மாற்றி எழுதுக. அவ்வளோதான், அவன் கேட்டது மட்டும் எழுதுனா போதும். அது வந்து எக்ஸ்பென்ஷன் கொடுத்தா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஆனால் எக்ஸ்பென்ஷன் எப்படி கொடுக்க சொல்கிறான், ஒன்று வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அனதர் ஒன் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வர்ற மாதிரி அந்த கொடுத்துக்கூடிய டேர்ம்ஸை வந்து நம்ம எழுதுனா போதும். சரிங்களா? ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டில் ஆல்ஃபா பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா. செகண்ட் ஒன் இஸ் 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ப்ளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர்டு ஆல்ஃபா. தேர்ட் ஒன் இஸ் 3 ஆல்ஃபா மைனஸ் 1 அனதர் இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1. ஓகே. ஃபோர்த் ஒன் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 3 பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்ஃபா. இதுக்கு நம்ம சொல்யூஷன் எழுதுகிறோம். தமிழ் மீடியம் அதே தான், ஒன்றும் இல்லைங்க. இந்த சென்டென்ஸ் மட்டும் கரெக்டாக மேக் பண்ணி போட்டுக்குங்க. சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதுங்க. ஆல்ஃபா பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா. இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆல்ஃபா பீட்டா வரும். இதில் இந்த டேமுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ஆல்ஃபா மட்டும் வேணும். மேலே ஆல்ஃபாவால் மல்டிபிள் பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ஆயிரும். இதுக்கு பீட்டா மட்டும்தான் வேணும் டினாமினேட்டரில். அப்போ பீட்டாவில் மல்டிபிள் பண்ணுவோம், மேலே நியூமரேட்டரில் பீட்டா ஸ்கொயர்ட் ஆயிரும். இப்போ நியூமரேட்டரில் பாருங்கள் ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு, டினாமினேட்டரில் 3 ஆல்ஃபா பீட்டா. சரிங்களா? தொகுதி இது பகுதி. இப்போது மேலே பாருங்கள் நியூமரேட்டரில் ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு. திஸ் ஒன் இஸ் ஃபார்முலா. ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா divided by 3 alpha beta.
இந்த எக்ஸ்பென்ஷனோட போதுங்க, அதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். என்ன ரீசன்னா இதிலே பாருங்கள் சம் ஆஃப் தி ரூட்ஸு ப்ராடக்ட் ரூட்ஸ் வந்துடுச்சு, அதனால் போதும், அதோட விட்டுடலாம். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சுங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். செகண்ட் கொஸ்டின் 1/1 டிவைடட் பை ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை பீட்டா ஸ்கொயர்டு ஆல்ஃபா. இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ஸ்கொயர்டுங்கிறது தான் எல்சிஎம். எல்சிஎம்னு நமக்கு தெரியும், பவரில் எது வந்து ஹையஸ்ட் வேல்யூ அதுதான் எல்சிஎம்மாக வரும் இல்லைங்களா. அப்போ ஆல்ஃபா ரெண்டே கம்பேர் பண்ணும்போது பவரில் வந்து ஸ்கொயர்டு தான் இருக்குது. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்டு, பீட்டா ரெண்டே கம்பேர் பண்ணும்போது பீட்டா ஸ்கொயர்டு. இப்போ பாருங்கள் இதில் இந்த டேமுக்கு என்ன வேணும்னு பாருங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இருக்குது, இங்கே பீட்டா வேணும் இல்லைங்களா, பீட்டா ஸ்கொயர் வேணும். அப்போ பீட்டா டினாமினேட்டர் பீட்டாவில் பெருக்கும்போது நியூமினேட்டர் பீட்டாவில் பெருக்கிறோம். அப்போ பீட்டா ப்ளஸ் இங்கே ஆல்ஃபா வேணும். இது என்ன ஆல்ஃபா மட்டும் இருக்குது, இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது. ஆல்ஃபாவில் நியூமினேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் பெருக்கிறோம். அப்போ பெருக்கும்போது மேலே ஆல்ஃபா வந்துடுங்க. அப்போ பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு ஒரு எல்சிஎம் தாங்க இப்போ எடுக்கிற மாதிரி தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது வந்து நமக்கு மாற்றி எழுதிக்கலாங்க. ஏன்னா நம்ம ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் வருது, இங்கேயும் ஆல்ஃபா பீட்டா. ஃபஸ்ட் ரூட் ஆல்ஃபா, ஆனால் செகண்ட் ரூட் தான் பீட்டா. அப்போ இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். எகைன் மறுபடியும் பாருங்கள், இதை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை டிவைடட் பை இது எப்படி எழுதலாங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரை ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். மேலே சம் ஆஃப் தி ரூட்ஸ், கீழே ப்ராடக்ட். அவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சுதுங்களா. இப்போ பாருங்கள் இது சம் முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் தேர்டு ஒன் பாருங்களேன். தேர்டு ஒன் கொஸ்டின் இதில் தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்க்குறோம். 3 ஆல்ஃபா கூட -1 3 பீட்டா -1. இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் இது 3 ஆல்ஃபா கூட 3 பீட்டா மல்டிபிள் பண்ணால் என்னாச்சுங்க 9 ஆல்ஃபா பீட்டா வரும். எகைன் -3 ஆல்ஃபா கூட -1 மல்டிபிள் பண்ணால் -3 ஆல்ஃபா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் -1ஆல் 3 பீட்டா மல்டிபிள் பண்ணால் -3 பீட்டா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1. இப்போ பாருங்களேன், இது 9 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் இந்த ரெண்டு டேம்லையும் பார்த்தீங்கன்னா -3 காமன் எடுத்துனா ரிமைனிங் வருது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. லிசன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். -3 காமன் எடுத்துருக்கோம். அப்போ ஆல்ஃபா சில ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க மைனஸ் தான் வரும், அப்படி இல்லை மைனஸ் காமன் எடுத்துட்டா ப்ளஸ் தான் வரும். உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள் இது கிடச்சிடும். -3 கூட ஆல்ஃபா மல்டிபிள் பண்ணால் -3 ஆல்ஃபா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அல்லது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 கூட பீட்டா மல்டிபிள் பண்ணால் 3 பீட்டா ப்ளஸ் 1. தட்ஸ் ஆல். இங்கே ப்ராடக்ட்டுங்க, இங்கே வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ் இல்லைங்களா. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ், சம் ஆஃப் தி ரூட்ஸ். மூலங்களின் பெருக்கெழுப்பலன் மூலங்களின் கூட, அது மட்டும் தான் அவன் கேட்டிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், ஃபோர்த் ஒன் ஆல்ஃபா ப்ளஸ் 3 பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்ஃபா. இப்போ ரெண்டு எல்சிஎம் எடுத்து ஆல்ஃபா பீட்டா கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். இது ரெண்டையும் பண்ணும்பொழுது ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 3 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 3 ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. அகெயின் உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. Again this one is like termsல ஒரு ஓகே இல்லை, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. Again this one is ஃபார்முலா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா. அதை எழுதணும், அப்படியே விட்டுடலாம். என்ன கேட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை, கடைசி கூட நம்ம எழுதிருக்கலாம். இங்கே எழுதியிருக்கோம், பார்க்கல இருங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இங்கே ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், இதில் 3 காமன் எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ நான் சொன்ன மாதிரி இது ஃபார்முலா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எப்படி எழுதலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. திஸ் ஒன் இஸ் கம்ப்ளீட்டடுங்க. இதோட வந்து இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இல்லை சந்தேகம் இருந்தால் லாஸ்ட்டாக கேட்டுக்குங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர்டு மைனஸ் 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 or alpha and beta without solving for the roots find அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சால்வ் பண்ணாமல் ஃபேக்டர்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணாமல் நமக்கு வந்து கொடுத்துருக்கிற ரூட்ஸை வச்சுக்கிட்டு சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அதை தமிழ் மீடியம் பாருங்கள். 2x ஸ்கொயர்டு மைனஸ் 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எனில் பின்வருவனவற்றின் மதிப்புகளை காண்க.
தீர்வு தேவையில்லைன்ட்டான். அதாவது நம்ம என்ன பண்ணுவோங்க, ஆக்சுவலாக வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்க காரணிப்படுத்தி போடாமல் அவன் ஆல்ஃபா பீட்டா இந்த ஃபேக்ட் வச்சு கண்டுபிடிச்சி சொல்லிக்கிறான், வேறு எதுவும் இல்லை. சரி வாங்க போகலாம். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், 1/α + 1/β. செகண்ட் ஒன் இஸ் α/β + β/α. தேர்ட் ஒன் இஸ் α + β/β + 2 ப்ளஸ் β + 2/α + 2. இப்போ அந்த கொஷின் போகலாங்களா? இதில் பாருங்கள் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், இதில் 1/α + 1/β. இங்கே என்னங்க, ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் 2x² - 7x + 5 = 0. ஹியர் இதில் a is equal to 2, b is equal to -7 and c is equal to 5. அன்றைக்கே சொன்னீங்களா, this one is a, this one is b, this one is c. ஓகே, quadratic equationல அப்போ ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -b/a. மைனஸ் ஆஃப் b-ஓட வேல்யூ -7 / 2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிருங்க, +7/2. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா = c/a. c-ஓட வேல்யூ 5, a-ஓட வேல்யூ 2, 5/2. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவங்க கொடுத்த ரூட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் 1/α + 1/β. எல்சிஎம் எடுத்து ஆல்ஃபா பீட்டா கிராஸ் மல்டிபிள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வருங்க இல்லைங்களா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது வந்து மேலே இருக்குது சம் ஆஃப் தி ரூட்ஸ் 7/2, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து 5/2. இந்த டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூ மேலே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிருங்க, தலைகீழே வரும் 2/5. 2 கட் பண்ணிட்டா 7/5. தென் செகண்ட் ஒன் இஸ் α/β + β/α. LCM alpha beta cross multiple alpha squared plus beta squared. This one is formula alpha squared plus beta squared, alpha plus beta the whole square minus 2 alpha beta divided by alpha beta. இதில் பாருங்கள் sum of the roots. This one is product of the roots divided by product of the roots. இதில் ஒன்று அப்ளை பண்ணலாங்க. அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் sum of the roots இருக்கு இல்லைங்களா, அது வந்து 7/2 the whole square minus 2 into product வந்து 5/2 the whole divided by 5/2. இதுக்கு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மைனஸ் 5 2s அப்படி கட் பண்ணி கூட சில பேர் போட்டிருப்பாங்க. நம்ம எல்சிஎம் எடுக்க ஈஸியாக இருக்காங்க, இப்படி போட்டுருங்க. 5 2s 10, 10/2 டிவைடட் பை 5/2. இப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் 4ங்க. இது 49 இருக்குது, மைனஸ் டினாமினேட்டர் 2 இருக்கிறதுனால 2 4 ஆகணும். இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இது 4 ஆகும், மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 49 minus 20/4 divided by 5/2 வரும். Again this one is 49 minus 20 வந்து 29/4. டினாமினேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூ 5/2 நியூமரேட்டருக்கு போனால் ரெசிப்ரோக்கல் ஆகி 2/5 வருங்க. இப்போ 4 வந்து 2ஆல் கட் 2 வந்து 4 வந்து 2ஆல் கட் பண்ணால் 2 டைம்ஸ் வருங்க. அப்போ 29 divided by 2 5s 10. This one is செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்களேன், alpha plus 2 divided by beta plus 2 plus beta plus 2 divided by whole divided by alpha plus 2. LCM alpha plus 2 into beta plus 2 cross multiple alpha plus 2 into alpha plus 2 beta plus 2 into beta plus 2. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 டைம் இருக்குன்னா ஹோல் ஸ்கொயர் போடாங்க, நம்ம டைரெக்டாக அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஃபைனாமியல் மல்டிப்ளிகேஷன் போட்டுங்க. ஃபைனாமியல் மல்டிப்ளிகேஷன் எப்படிங்க, இதே படிக்கிறோம். ஆல்ஃபா பெருக்குன்னா ஆல்ஃபா ஸ்கொயர், ஆல்ஃபா கூட 2 பெருக்குன்னா 2 ஆல்ஃபா, 2 கூட ஆல்ஃபா பெருக்குன்னா 2 ஆல்ஃபா, 2 into 2 are 4. Again this one is beta கூட beta மல்டிபிள் பண்ணால் beta squared, beta கூட 2 மல்டிபிள் பண்ணால் 2 beta, again 2 கூட beta மல்டிபிள் பண்ணால் 2 beta plus 2 2s are 4, the whole divided by this one is same alpha into beta alpha beta, alpha into 2 2 alpha, 2 into beta 2 beta, 2 into 2 4. Again பாருங்கள் இதில் வரக்கூடிய லைட் டைம்ஸில் ஒரே மாதிரி எழுதுங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். அகைன் இங்கே ஒரு 2 ஆல்ஃபா, இங்கே ஒரு 2 ஆல்ஃபா, ரெண்டு ஆட் பண்ணால் 4 ஆல்ஃபா. 2 பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா = 4 பீட்டா ப்ளஸ் 4 + 4 8. த ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் இது ரெண்டுலேயும் பாருங்கள் 2 காமன் எடுத்துகிட்டோம், ரிமைனிங் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4. ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். பாருங்களேன், இதை வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து ஃபார்முலா இல்லைங்களா, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 4 into ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 8 த ஹோல் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 into ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4. அகைன் இந்த ஃபார்முலா மட்டும் தான் எழுதியிருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணி ரிமைனிங்லாம் ஆல் டைம்ஸ் அப்படியே வந்துருச்சுங்க. இப்போ அப்ளைங் திஸ் வேல்யூஸ். திஸ் ஒன் இஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ்.
மூலங்களின் கூடுதல் 7/2 the whole square minus 2 into 5/2 ப்ராடக்ட் பெருக்கல் பலன் ப்ளஸ் 4 into இது sum of the root 7/2 plus 8 the whole divided by ப்ராடக்ட் வந்து 5/2 plus 2 into sum of the root 7/2 plus 4 இந்த 2 கட் பண்ணுங்கள் இது வந்து 2 2s are 4ங்க ரிமைனிங் இங்கே 2 கட் பண்ணிக்கலாம் ரிமைனிங் பாருங்கள் 7 squared 49 2 squared எவ்வளோங்க 2 squared 4 minus 5 plus 2 7s are 14 plus 8 whole divided by 5/2 plus 7 plus 4 இப்போ பாருங்களேன் அது 49/4 இந்த 14 plus 8 14 plus 8 எவ்வளோங்க 22 minus 5 is equal to 17 அப்போ 49/4 plus 17 the whole divided by 5/2 7 plus 4 11 இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாதிரி இருக்குது இல்லைங்களா கலப்பு எண்களை டைரெக்டாக மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் 17 4s are 68 plus 49 117 divided by 4 the whole divided by denominator 2 11s are 22 plus 7 so 5 27/2 இப்போ இந்த டினாமினேட்டர் இருக்கிற 27/2 நியூமரேட்டர் போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறிடும் 117/4 into 2/27 கட் பண்ணாங்களா 2 2s are 4 அப்போ the final answer is 117/2 into 27 is equal to 54 இதுதாங்க ஆன்சர் புக்கில் பார்த்தீங்கன்னா அவன் புக் ஆன்சரில் அந்த நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூ வந்து 101 கொடுத்துருப்பாங்க திஸ் ஒன்று அது ராங்கான ஆன்சருங்க அது தப்பு இதுதான் கரெக்டு 117/54 ஓகேங்களா இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் போகலாங்களா ஓகே இந்த தேர்டு கொஸ்டின் பாருங்கள் தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the roots of the equation பாருங்கள் the roots of the equation x squared plus 6x minus 4 is equal to 0 or alpha comma beta find the quadratic equation whose roots are இந்த கொடுத்துக்கூடிய ஈக்குவேஷனை வச்சுட்டு அதில் ஆல்ஃபா பீட்டா ரூட்ஸாக வச்சுட்டுங்க ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆஃப் தி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுங்க இங்கே ஃபைண்ட் தி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஒரு ஃபார்ம் பண்ணணும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க அதுக்கு உண்டான ரூட்ஸ் கீழே கொடுத்துக்கிறான் ஒன்று ஆல்ஃபா ஸ்கொயர்ட் அண்டு பீட்டா ஸ்கொயர்ட் அகெயின் another one is 2/alpha and 2/beta third one is alpha squared beta and beta squared alpha ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் இதை வச்சு இந்த மாதிரி மாடல் சம்மில் போட்டிருக்கோம் இருந்தாலும் பாருங்கள் கொஷின் எப்படி தமிழ் மீடியம் குழந்தைங்க பாருங்கள் எப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x minus 4 = 0 என்ற இருபடி சமன்பாட்டின் இரு மூலங்கள் ஆல்ஃபா கமா பீட்டா எனில் பின்வருவனற்றை கொண்டு ஒரு இருபடி சமன்பாட்டை அமைக்க அப்படிங்கிறது கொஸ்டின் அதை கொடுத்துக்கூடிய ரூட்ஸ் எல்லாம் இதுங்க இது நான் டைரெக்டாக சம்முக்கு போகலாம் சொல்யூஷன் ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x minus 4 = 0 இதில் பாருங்கள் ஹியர் ஆல்ஃபா a is equal to 1 b is equal to 6 and c is equal to -4 this one is a this one is b this one is c ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன எடுக்கிறோம் சம் ஆஃப் தி ரூட்ஸ் மூலங்களின் கூடுதல் -b/a மைனஸ் ஆஃப் பாருங்கள் மைனஸ் b-ஓட வேல்யூ 6/a-ஓட வேல்யூ 1 -6/1 = -6 ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இது வந்து மூலங்களின் பெருக்கல் பலன் c/a இப்போ -4/1 = -4 இது அவன் கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸுங்க இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கிறான் ஒரு 2 ரூட்ஸை கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அதுக்குண்டான 2 ரூட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் எடுத்து கண்டுபிடிச்சி அப்புறம் தேவையான ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணுங்க பாருங்கள் டு ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் ஒன்று ஆல்ஃபா ஸ்கொயர் another one is பீட்டா ஸ்கொயர் என் கொடுத்துக்கிற 2 ரூட்ஸுக்கு ஃபஸ்ட்டு சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிங்க மூலங்களின் கூடுதல்னால் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆட் பண்ணுறாங்களா இப்போ என்ன உங்களுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த ஃபார்முலாங்க ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா இதோட வேல்யூ கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா இது என்னதுங்க சம் ஆஃப் தி ரூட்ஸ் -6 த ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு -4 இப்போ மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு 6 ஸ்கொயர் பண்ணால் 36 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 4s are 8 ரெண்டையும் ஆட் பண்ணால் 44 அகைன் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் இது பாருங்கள் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பெருக்கல் போட்டுட்டிங்கனாலும் தப்பு இல்லை போட்டுங்க பெருக்கல் சம்மல் போட்டுங்க இல்லை எழுதினாலும் சரி ப்ராக்கெட் போட்டு எழுதினாலும் சரி ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் இது ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இது ப்ராடக்ட்டுங்க ப்ராடக்ட் வந்து -4 த ஹோல் ஸ்கொயர் -4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா
மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ப்ராடக்ட் ஆஃப் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சுட்டு அந்த ஈக்குவேஷன் நம்ம இப்போ ஃபார்ம் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஈக்குவேஷன். இந்த ரெக்யூர்ட் ஈக்குவேஷன் இஸ் தேவையான இருபடி சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் தமிழ் மீடியம் பசங்க பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அந்த ரெண்டாவது இதுக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸ் பாருங்கள். சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன வருதுங்க பாருங்களேன், சம் ஆஃப் தி ரூட்ஸ் இது பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி ரூட்ஸ் 44. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 44x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து 16 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செகண்ட் ஒன் பாருங்களேன். டு ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் 2/α, 2/β. இப்போ எடுத்துங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன நடிக்கணும், சம் ஆஃப் தி ரூட்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணணும், 2/α ப்ளஸ் 2/β. இப்போ எல்சிஎம் எடுத்து ஆல்ஃபா பீட்டா கிராஸ் மல்டிபிள் 2α ப்ளஸ் 2βன்னு வரும். நீங்கள் கேட்கலாம் சார் இப்படி எப்படி எழுதுனா ஒன்று தாங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இது ரெண்டு இன்ட்டு பண்ணுறோம், இது ரெண்டு இன்ட்டு பண்ணுறோம். நமக்கு ஆல்ஃபா ஃபஸ்ட்டு வரணும், 2α ப்ளஸ் 2β போட்டோம். எகைன் நியூமரேட்டரில் 2 காமன் எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா வந்துடும். இதுக்கப்புறம் பாருங்கள், 2 இன்ட்டு சம் ஆஃப் தி ரூட்ஸ் -6 ப்ராடக்ட் தி ரூட்ஸ் -4. இது ரெண்டு இன்ட்டு பண்ணால் -12/-4 வரும். மைனஸ் மைனஸ் கட்டு 3 4s are 12. அப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்துங்க 3. ப்ராடக்ட்னா மல்டிபிள் 2/α இன்ட்டு 2/β இல்லைங்களா. அப்போ போடும்பொழுது கிராஸ் அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள், 2 2s are 4, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா. அப்போ மேலே நியூமரேட்டரில் 4 டிவைட் பை இது என்னங்க, இது ப்ராடக்ட்டுங்களா. ப்ராடக்ட் என்னங்க நமக்கு தெரியும், -4. இப்போ 4 டிவைட் பை -4னா 4 கட் ஆச்சுன்னா -1. த ரெக்யூர்ட் ஈக்குவேஷன் இஸ், அப்போ அந்த ஈக்குவேஷன் என்னங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது செகண்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் சம்லேயே பார்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக போட்டு பார்த்துருங்க எல்லா சமயம், ஓகேங்களா. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், to find the equation the whose roots are alpha squared beta comma beta squared alpha. The first one is sum of the roots. Alpha ரெண்டு சம்னா ஆட் பண்ணுறோம், ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு ஆல்ஃபா. ரெண்டுலேயும் காமனாக ஆல்ஃபா பீட்டா எடுத்துட்டோம்னா ரிமைனிங் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது ரெண்டையும் பாருங்கள், மல்டிபிள் பண்ணும்போது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா கிடச்சிருங்க. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா பீட்டா ஸ்கொயர்டு ஆல்ஃபா கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இது ப்ராடக்ட்டு -4, இது சம் ஆஃப் தி ரூட்ஸ் மூலங்களின் பெருக்கல் படம், இது மூலங்களின் கூடுதல். இது -4 இன்ட்டு -6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 4s are 24. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் பாருங்களேன், ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர்டு ஆல்ஃபா. இங்கே ஒரு ஆல்ஃபா ஸ்கொயர்டு, இங்கே ஒரு ஆல்ஃபா, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ஆல்ஃபா க்யூப். ஆல்ஃபா ஸ்கொயர்டு கூட அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் பீட்டா ஸ்கொயர்டு கூட பீட்டா மல்டிபிள் பண்ணால் பீட்டா க்யூப். அப்போ ஆல்ஃபா க்யூப் இன்ட்டு ஆல்ஃபா க்யூப் பீட்டா க்யூப்னு வரும் இல்லைங்களா. இப்போ ரெண்டே ஆல்ஃபா பீட்டா த ஹோல் க்யூப்னு எழுதலாம் இல்லைங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த ப்ராடக்ட் வேல்யூ என்னங்க, -4 த ஹோல் க்யூப். -4ங்கிறது ப்ராடக்ட்டு, -4 த ஹோல் க்யூப். மைனஸை க்யூப் பண்ணிங்கன்னா ஆட் நம்பர்னால் மைனஸ் தான் வரும். 4 × 4 × 4 16 4s are 64. 4 × 4 × 4 இல்லைங்களா, -64. The required equation is x squared minus sum of the roots into x plus product of the roots equal to 0. x squared minus 24x plus into minus or bracket -64 is equal to 0. So the required equation is x squared minus 24x plus into minus 24 is equal to 0. This is third one. Next one is fourth one பாருங்க. If alpha comma beta the roots of 7x squared plus ax plus 2 is equal to 0, and if beta minus alpha is equal to -13/7, find the value of a அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா பீட்டாங்கிறது இந்த ஈக்குவேஷன் ரூட்ஸ்னு கொடுத்துட்டு அகைன் அவனே ஒன்று கொடுத்துக்கிறான், பீட்டா மைனஸ் ஆல்ஃபாங்கிறது வந்து -13/7 கொடுத்துட்டு அவன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறான், ஏவோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்கான். நீங்கள் பாருங்களா, தமிழ் மீடியம். ஆல்ஃபா கமா பீட்டா என்பன 7x squared plus ax plus 2 is equal to 0 இன் மூலங்கள் மற்றும் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா is equal to -13/7 எனில் a இன் மதிப்பை காண்க அப்படின்னு கொஸ்டின். சரிங்களா, இப்போ பாருங்கள் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கு. அப்போ இந்த கொஸ்டின் பார்த்துங்களா, சொல்யூஷன் பாருங்கள் இந்த கொஸ்டினுக்கு.
ஆல்ஃபா பீட்டாங்கிறது என்ன ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் எதுக்கு 7x² + ax + 2c = 0க்கு இப்போ என்ன கொடுத்துக்கிறான் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா -13/7 ஸோ ஹியர் a = 7 b = a and c = 2 first of all sum of the roots alpha plus beta = -a b by a -a/7 b ஓட வேல்யூ ஏங்க அப்போ -a/7 the next one is product of the roots alpha beta = c by a = 2/7 சேம் ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிட்டே வர வேண்டியதான் வேறு எதுவும் கிடையாதுங்க அண்ட் ஆல்சோ அவன் கொடுத்துக்கிறது என்ன கொடுத்துருக்கான் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா -13/7 நமக்கு பாருங்கள் ஃபார்முலா சம் ஆஃப் தி ரூட்ஸ்னாலும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் வரும் ப்ராடக்ட்னா ஆல்ஃபா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ரெண்டாவது பீட்டா வரணுங்க அப்போ இது சேஞ்ச் பண்ணுறீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -13/7 இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சைன் வரக்கூடாதனால என்ன பண்ணுறோம் -1 மல்டிபிள் பண்ணுறோம் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபாவை மாறிடும் ப்ளஸ் பீட்டா மைனஸ் பீட்டாவை மாறிடும் அங்கே இருக்கிற மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லைங்களா அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா =13/7 அவ்வளோதான் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அவன் நமக்கு வந்து என்ன பண்ணிக்கிறேன் கேட்டிருக்கேன் இல்லைங்களா நமக்கு வந்து ஏவோட வேல்யூ கேட்டதுனால என்ன பண்ணுறோம் இது வரைக்கும் தான் நமக்கு வந்திருக்கு இப்போ போட்டதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் போத் சைடு ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன் வர்க்கப்படுத்துகிறோம் இருபுறமும் வர்க்கப்படுத்த ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் = 13/7 த ஹோல் ஸ்கொயர் இதை பாருங்கள் ஆக்சுவலாக ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு 13 ஸ்கொயர் பண்ணால் 169 7 ஸ்கொயர் பண்ணால் 49 இது ஃபார்முலா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்ஃபா பீட்டா இல்லைங்களா நமக்கு அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருக்கோம் இல்லை இப்போ எழுதி போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது என்னங்க -a/7 த ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு ப்ராடக்ட் வந்து 2/7 இருக்குது = 169/49 இப்போ பாருங்கள் மைனஸ் ஸ்கொயர் பண்ண ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பண்ண a²/7² 49 -4 2s are 8/7 = 169/49 இல்லைங்களா ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் எடுத்தால் 49 வருங்க 49 a²/49 மைனஸ் இங்கே 49 வரும்னா 7 மல்டிபிள் பண்ணி மேலே 7 இப்போ 56/49 = 169/49 இது ஆக்சுவலாக எல்சிஎம் எடுக்கும்போது காமனாக எடுத்துருக்குங்க நான் ரெண்டையும் பிரித்து போட்டிருக்கேன் பார்த்துங்க இந்த இடத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க 169/6 இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் பாருங்கள் எல்லாமே 49 நியூமினேட்டர் ஈக்குவல் நியூமினேட்டர் ஈக்குவல் அப்போ என்னாச்சு a² -56 = 169 இப்போ அந்த a² இந்த -56 வந்து அந்த சைடு போகும்போது என்ன ஆயிருங்க +56 மாறிடும் அப்போ a² = 169 + 56 இப்போ a² பாருங்களா a² = 225 இப்போ a = ±√225 இப்போ a = ±15² தானே அப்போ 15 வருங்க அப்போ a ஏவோட வேல்யூ ஒன்றா +15 இருக்கும் இல்லைன்னா அனதர் ஒன் இஸ் -15 இருக்குங்கிறது தான் இது ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 5th ஒன் கொஸ்டின் போடாங்களா 5th ஒன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான் இஃப் பாருங்கள் 5th ஒன் கொஸ்டின் பாருங்களா if one root of the equation 2y² - 6y + 64 = 0 is twice the other இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க twice the other ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டு போல் twice 2 மடங்குங்கிறான் then find the value of a தமிழ் மீடியம் பாருங்களா 2y² - ay + 64 = 0 என்ற சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்றவை போல இரு மடங்கு எனில் ஏயின் மதிப்பை காணுங்க இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க 5 மார்க்கில் கேட்பாங்க பார்த்துங்க ஓகே பாருங்கள் சொல்யூஷனில் லெட் ஆல்ஃபா கமா பீட்டா ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் எப்பவும் போல் கான்செப்ட் தாங்க எது மாற்ற வேண்டாம் அப்படியே எழுதிட்டு வாங்க 2y² - ay + 64 = 0 ஏவோட வேல்யூ 2 பியோட வேல்யூ -a சியோட வேல்யூ 64 ஃபஸ்ட்டு சம் ஆஃப் தி ரூட்ஸ் மூலம் கூடுதல் -b/a வருங்களா -b/a வரும்பொழுது ஈக்குவல் செய்யணுங்க p/a வரும்போது என்ன ஆகும் -a/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் a ப்ளஸ் ஆயிருங்க ப்ளஸ் a/2 வந்துடும் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் மூலங்கள் பெருக்கல் பண்ண c/a 64/2 வருங்க கட் பண்ணால் 32 ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் இஸ் பாருங்களேன் நெக்ஸ்ட் ஒன் கிவன் அவன் கொடுத்துக்கிறான் கிவன் என்ன கொடுத்துக்கிறான் ட்வைஸ் ஆஃப் தி ஒன் ரூட் வந்துங்க ட்வைஸ் ஆஃப் தி அதர் அப்போ ஆல்ஃபாங்கிறது வந்து பீட்டா போல் 2 பீட்டா ஆல்ஃபாங்கிறது என்னென்னா அனதர் பீட்டா போல் 2 மடங்குற அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா = 2 பீட்டா சரிங்களா ட்வைஸுங்கிறப்போ 2ன்னு போட்டுக்கணும் ஆல்ஃபாங்கிறது பீட்டா போல் 2 மடங்கு அப்படிங்கிறான் சரிங்களா ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = பாருங்கள் சம் ஆஃப் தி ரூட்ஸ்
ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏ பை 2. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னங்க, நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 2 பீட்டான்னு இந்த இடத்துக்கு. அப்போ 2 பீட்டா ஆல்ஃபாவுக்கு பதிலாக ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏ பை 2. 2 பீட்டா கூட ஒரு பீட்டா ஆட் பண்ணால் 3 பீட்டா ஈக்குவல் டு ஏ பை 2. அப்போ இந்த 3 மல்டிப்ளாக இருக்குது கீழே வந்தால் என்ன ஆயிருங்க, இன்டூ ஆயிருங்களா. அப்போ பீட்டா ஈக்குவல் டு ஏ பை 2 × 3 வந்துடும். டினாமினேட்டர் மல்டிப்ளை ஆயிரும். அப்போ என்னாச்சு, பீட்டா ஈக்குவல் டு ஏ பை 3 2 6. இப்போ again another one is ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 32. ஆல்ஃபாவுக்கு பதிலாக சிமிலர் அதே வேல்யூ அப்ளை பண்ணிட்டேங்க கொண்டாந்து ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 பீட்டா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 32. இப்போ 2 பீட்டா கூட பீட்டா பண்ணிட்டு 2 பீட்டா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 32. அப்போ பீட்டா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 32 டிவைடட் பை 2ன்னு வந்துடும். கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, 16 வரும். அப்போ பீட்டா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 16, பீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 16. அப்போ பீட்டா ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இதுவும் பீட்டாவோட வேல்யூ தான், இதுவும் பீட்டாவோட வேல்யூ தான், ரெண்டுமே சேம் இல்லை, ரெண்டு பீட்டாவோட வேல்யூ. அப்போ பீட்டாவோட வேல்யூ என்னங்க, ஏ பை 6 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. அப்போ இந்த 6 சைடு போக மல்டிப்ளை ஆயிருங்களா. இப்போ ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 × 6ன்னு வருங்க. இப்போ ஏ ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 24 அப்படிங்கிறது ஆன்சர். இது கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சு நீங்கள் போட்டுக்கணும். ஓகேங்களா, சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் போகலாங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இந்த 6th கொஷின். இது லாஸ்ட் கொஷினுங்க இந்த எக்ஸில் 3.14 லாஸ்ட் ஒன். இஃப் one root of the equation 3x² plus kx plus 81 equal to 0. இதை கொடுத்துக்கிற அவனே ஹேவிங் ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வரது ரியல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ரியல் நம்பர் இஸ் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் தேன் ஃபைண்டு கே. என்ன சொல்கிறான், ஒரு ரூட் வந்து ஆல்ஃபா வந்து அனதர் ரூட்டினுடைய ஸ்கொயருங்கிறான். ஸ்கொயர்னு என்னங்க, ஸ்கொயருங்கிறான். அப்படின்னா கேவோட வேல்யூ என்ன, மெய்யெண்களை மூலமாக கொண்ட 3x² plus kx plus 81 equal to 0 என்ற சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்றொரு மூலத்தின் வர்க்கமெனில் கேயின் மதிப்பை காண்க அப்படிங்கிற கொஸ்டின். இப்போ சொல்யூஷன் பாருங்களேன். ஆல்ஃபா பீட்டாங்கிறது 3x² plus kx plus 81 equal to 0னுடைய ரூட்ஸு. a equal to 3, b equal to k and c equal to 81. இதில் சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா equal to மைனஸ் b by a equal to மைனஸ் k by 3. The next one is product of the roots alpha beta equal to c by a. அப்போ 81, cங்கிறது 81 by 3னா 27 டைம்ஸ் போடலாங்களா. கட் பண்ணால் 27. கிவன் அவன் கொடுத்துக்கிறான் பாருங்கள். இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் தாங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர்ட். ஒரு ரூட் வந்து அனதர் ரூட்டோட ஸ்கொயருங்கிற. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர்ட். ஒரு மூலம் மற்றொரு மூலத்தின் வர்க்கம் அப்படின்னு சொல்கிறனால ஆல்ஃபா வந்து பீட்டா ஸ்கொயர்டுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறான். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது மைனஸ் கே பை 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வேலை எதுவும் பண்ண முடியாது. இப்போ ப்ராடக்ட் எடுத்துங்க. ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 27. இதில் ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டா ஸ்கொயர் போட்டிங்கன்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் பீட்டா க்யூப் ஈக்குவல் டு 27 வருங்க. அப்போ பீட்டா க்யூப்ஸ் ஈக்குவல் டு 27 3 க்யூப்னு எழுதலாம். பவர் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது பேஸ் ஈக்குவல் இல்லைங்களா. பீட்டா ஈக்குவல் டு 3. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு ஆக்சுவலாக பீட்டா ஈக்குவல் டு 3ன்னு வந்துச்சுங்களா. இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர்னு கொடுத்துருக்கான். பீட்டாவுக்கு 3 போடும்போது என்ன ஆகுங்க, ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 9 வந்துச்சுங்களா ஆல்ஃபா. இப்போ என்ன பண்ணுறோம், பீட்டா ஈக்குவல் டு 3ன்னு வந்து ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். பீட்டா ஆல்ஃபா ரெண்டுமே அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு 9 அண்டு பீட்டா ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 1 we get. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் வந்து போடுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. இப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக 9, பீட்டாவுக்கு பதிலாக 3. இப்போ ஆல்ஃபா 9 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 12 ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3 வருங்க. இந்த டிவைடாக இருக்கக்கூடிய 3 சைடு வந்து மல்டிபிள் ஆகிடும். மைனஸ் கே ஈக்குவல் 12 × 3 மைனஸ் கே ஈக்குவல் டு 36. இப்போ கே ஈக்குவல் டு மைனஸ் 36. therefore the value of k ஈக்குவல் டு மைனஸ் 36ங்கிறது ஆன்சர். இதோட வந்து 3.14 கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தேர்டு சாப்டர் ஓவர். தேர்டு சாப்டர் எல்லாம் முடிச்சாச்சுங்க. இப்போ இதில் வரக்கூடிய டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கேட்கலாம். இன்னொரு வீடியோ போட போகிறேன். இன்னொரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சாப்டருங்க. இப்போ செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். அந்த நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸுங்கிற அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். அதில் பாருங்கள். அந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த கொரோனா டைம் இல்லைங்களா, கொரோனா இதுலங்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் சிலம்பஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க போர்ஷன்ஸ். அதனால் இருந்தாலும் என்னென்னு நமக்கு ஒன்றும் தெரியல. இருந்தாலும் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிற டாபிக் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நடத்திக்கலாங்க. சரிங்களா.
இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன், அதை பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் ஈஸி தான் செகண்ட் சாப்டர். ஒரு ஃபஸ்ட்டு அது ஈஸியாக இருக்கிற பார்ட்டு மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு அந்த வீடியோ சென்ட் பண்ணுறேன். ஓகேங்க.